ஹலோ எவ்ரிவான். நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சீரீஸில். இந்த வீடியோவில் நம்ம ஓஓபியோடைய இன்னொரு பில்லரான என்கேப்சுலேஷனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறது. ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா என்னதுன்னா நம்ம ஒரு ஃபீல்டோ அல்லது ஒரு மெத்தடையோ நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே அசைன் பண்ணும்போது வெளியில் இருக்கிறவங்க, அதாவது அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் அதை யூஸ் பண்ண முடியக்கூடாது. ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம பேசிக்கான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் போக போக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தென் C# பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடுறேன். ஜஸ்ட் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ்க்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது இப்போ என்ன பண்ணுதுன்னா ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை நம்ம இதுக்கு அசைன் பண்ணிடலாம். ஓகேவா? தென் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும். கரெக்டாக? ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் ரேடியஸ் நான் வாங்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் இதை கேபிட்டல் எழுதுறேன். ஸோ திஸ் டாட் ரேடியஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுவோம். கரெக்டாக? அண்ட் அதே மாதிரியே இதுக்கு ஒரு புது இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்ட் சர்க்கிள் ஈக்குவல் டு நியூ சர்க்கிள்னு கொடுத்துட்டு ஒரு 4 அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போது நம்மளால் இந்த வேல்யூ மாற்ற முடியும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்க்கிள் டாட் ரேடியஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுத்துட்டு நான் இங்கே கான்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கான்சோல் டாட் லாக் சர்க்கிள் டாட் ரேடியஸ். தென் அதே மாதிரி எங்கேயும் சர்க்கிள் டாட் ரேடியஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ண அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4 and 10 அவுட்புட் வரணும். ஸோ 4 and 10 நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. சரி, இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த ரேடியஸ் இப்போ கிளாஸில் யார் வேணாலும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு யார் வேணாலும் இந்த வேல்யூவை பார்க்க முடியும், யார் வேணாலும் இந்த வேல்யூ மாற்ற முடியும். ஸோ இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஃபீல்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா யாராலையும் அதை ரீட் பண்ண முடியாது, யாராலையும் அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் லேபில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்னிஃபிகன்ட் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ நீங்கள் ஒரு 12.10 அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது யாராக இருந்தாலும் இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த வேல்யூ நம்ம மாற்றவே முடியாது. கரெக்டாக? அதாவது மற்றவங்களை மாற்றுறதுக்கு அலோவ் பண்ண விடவே கூடாது. ஏன்னா இந்த வேல்யூ மாறிச்சுன்னா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டே ஃபெயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு வேல்யூவாக இருக்குது. ஸோ யாராச்சும் தெரியாமல் இந்த வேல்யூ ப்ரோக்ராம் எழுதுறங்கிற பேரில் மாற்றிட்டாலோ அல்லது புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை மாற்றி விட்டாலோ இது அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அதனால இதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த என்கேப்சுலேஷனால என்ன ஆகும்னா இந்த கிளாஸ்க்குள்ள இந்த வேல்யூ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியில் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபீல்டு இருக்குது இல்லையா, இந்த ஃபீல்டுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் சிம்பிள், அதாவது பவுண்ட் சிம்பிள் போட்டிங்கன்னா இது ரெஸ்ட்ரிக்டட். ஓகேவா? அதாவது இதை என்கேப்சுலேட் பண்ணியாச்சு. இதை கிளாஸுக்கு வெளியில் நம்மளால் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இப்போ நான் இங்கே ஹேஷ் போட்டுடுறேன். ஹேஷ் போட்டுட்டு தென் எல்லா இடத்துலையுமே நம்ம ஹேஷ் போட்டோம்னா ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு எரர் காட்டுது. ஸோ இந்த எரர் மேலே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பர்ட்டி ஹேஷ் ரேடியஸ் இஸ் நாட் ஆக்சசபிள் அவுட் சைட் த சர்க்கிள் பிகாஸ் இட் ஹாஸ் பிரைவேட் ஐடென்டிஃபையர். ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ள ஹேஷ் போட்டு, அதாவது பவுண்ட் சிம்பிள் போட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது என்கேப்சுலேட்டட் ஃபீல்டு, அதாவது அதுக்கு பேர் பிரைவேட் ஃபீல்டு. அது வெளியில், அதாவது சர்க்கிளுக்கு வெளியில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது கிளாஸ்க்கு வெளியில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் இதை நீங்கள் கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும், ரிட்டன் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ மேத் டாட் பை இன்டூ திஸ் டாட் பவுண்ட் ரேடியஸ் இன்டூ திஸ் டாட் பவுண்ட் ரேடியஸ். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி உங்களால் இதை செட்டும் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு போட்டு கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆன்சர் வரும் 50.265 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏன்னா நம்ம பொதுவாகவே ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் நம்ம போட்டாலே அதை நம்மளால் மாற்ற முடியாது. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 4 நான் கொடுக்குறேன். அதே மாதிரியே இப்போ நான் ரேடியஸை மாற்ற ட்ரை பண்ணுறேன் பாருங்க. ஸோ நம்ம இப்போ இதை கான்சோல் லாக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எரர் வரும். கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். இது கான்ஸ்டன்ட் வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எரர் வருது.
சரி, இதுதான் நமக்கு ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குது. எதுக்கு வந்து இந்த மாதிரி பிரைவேட் ஃபீல்டு தனியாக பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பிரைவேட் ஃபீல்டுக்குள்ள நம்ம எழுதுறது, அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம எழுதுறத வந்து இந்த மாதிரி வந்து நம்ம லெட் கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ல வந்து யூஸ் பண்ண மாட்டோம், டேரக்டாவே தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அண்ட் அதே மாதிரியே இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த ரேடியஸை வந்து நான் எதுக்கும் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் கிளாஸுக்கு பதிலாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ரேடியஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூவை வந்து நான் மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த வேல்யூவை வந்து ரீட் பண்றதுக்கு வந்து ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து கெட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ எதுக்கு வந்து இந்த கெட்டர்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா வந்து நான் ரீட் பண்ணணும், அதாவது இந்த ரேடியஸ் வந்து என்னால் ரீட் பண்ண முடியணும், ஆனால் இந்த ரேடியஸை என்னால் மாற்ற முடியக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கெட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மெத்தட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த மெத்தடை வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த ரேடியஸோடைய வேல்யூ வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரேடியஸ் டாட் சர்க்கிள் டாட் ஹேஷ் ரேடியஸ். ஓகேவா? இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டுது. கரெக்டாக? ஏன்னா வந்து பிரைவேட் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. இது வந்து நீங்கள் லாக் பண்ணாலும் உங்களுக்கு எரர் வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து கால் பண்ணி பார்க்குறேன். ஸோ கெட் ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டு கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அதை வந்து காட்டும். ஸோ இது வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, சில ஃபீல்டை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணணும், மாற்றுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான சினாரியோஸில் வந்து இதை மாற்றுறதுக்குமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கெட் ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி செட் ரேடியஸ் அப்படிங்கிறத வந்து ஒன்று கொடுத்துட்டு இது வந்து ஒரு பேராமீட்டர் வந்து உள்ள வாங்குவோம். ஸோ ஜஸ்ட் வந்து அதை மாற்றி அசைன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை செட் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நான் 10ன்னு மாற்றுறேன். மாற்றிட்டு அகெயின் வந்து நான் இதை கெட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 4 10 வந்துட்டு 10க்கு வந்து எது 10 × 10 × 3.14 அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ பார்த்தாலே தெரியுதா, 4 வந்துருச்சு, 10 வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஸோ கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான வந்து கான்செப்ட். இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு என்கேப்சுலேட்டட் ஃபீல்டை வந்து நம்ம வந்து கெட் மட்டும் பண்ண முடியணும் ஆர் செட் மட்டும் பண்ண முடியணும். சில இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூ உங்களால வந்து ரீட் பண்றதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பட் செட் பண்றதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய யூஸ் கேஸ்க்காக. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு யூஸ் கேஸ் இருக்கும். சில ப்ராஜெக்ட்ல வந்து கெட்டும் பண்ண முடியாது, செட்டும் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து வேல்யூ வந்து ரீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அண்ட் சில ப்ராஜெக்ட்ல ஓவர் ரைடுக்கு வந்து அலோவ் பண்ணலாம், ரீடுக்கு வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் யூஸ் கேசஸ் இருக்கிறதுனால தான் வந்து இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எடுத்துட்டு வந்ததுக்கு மெயினான மோட்டிவ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இருக்குது, ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்சே ஆகக்கூடாத ஒரு வேல்யூ இருக்குது, அதை மிஸ்டேக்கான யாராச்சும் சேஞ்ச் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் இது எடுத்திருந்தது. ஸோ இவ்வளோதான் வந்து என்கேப்சுலேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இதை வந்து அப்படியே நம்ம C# வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் இதே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நீங்க பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் தான் வந்து மாறும், மற்றபடி வந்து உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே வந்து ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புது கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் C# பப்ளிக் கிளாஸ் சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அதே சேம் கான்செப்ட் தான், பப்ளிக் இன்ட் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எழுதிக்கலாம், பப்ளிக் சர்க்கிள் ரேடியஸ். ஸோ இது வந்து இன்டிஜர் வாங்குது. தென் இந்த இடத்துல this dot radius equal to radius அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேம் கதை தான், var circle equal to new circle and வந்து சேம் தான் 4 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ console.writeline போயிட்டு இந்த இடத்துல வந்து செமிகாலன் வரும், console.writeline குள்ள போயிட்டு அது வந்து நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். circle dot radius அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல .NET run கொடுத்தோம்னா நமக்கு வந்து 4 அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ 4 வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ சேம் கதை தான். இந்த இடத்துல வந்து பப்ளிக்கு பதிலாக பிரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதிலே வந்து எரர் காட்டுது. ஓகேவா? inaccessible due to its protection level. அண்ட் அதே மாதிரியே இங்கே வந்து பிரைவேட் ஃபீல்டை வந்து நம்ம வந்து ஹேஷ் கொடுக்குறோம் இல்லையா, பட் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபையர் தேவை, இது வந்து பிரைவேட்டா பப்ளிக்கான்ட்டு. ஸோ பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்ஸ்கோர் வந்து போட்டுப்பாங்க. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்கோர் அண்ட் வந்து அண்டர்ஸ்கோர் எப்பயுமே ஒரு பிரைவேட் ஃபீல்டை வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு தான் வந்து போடுவாங்க. இப்போ வந்து சேம் கதை தான். இதை வந்து நம்ம கெட் பண்ணணும்னா நமக்கு வந்து தனியாக மெத்தட் எழுதணும். ஓகேவா? ஸோ பிரைவேட் இன்ட்
get radius. ஓகேவா? ஸோ இங்கே ப்ரைவேட் வராது, இது வந்து பப்ளிக் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் திஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல வந்து இந்த மெத்தடை வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை திருப்பி வந்து டாட் நெட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் வந்து வருது. பட் வந்து இதில் அகைன் வந்து நம்ம செட் பண்ணணும் ரேடியஸ் அப்படின்னாலும் சேம் தான், இன்னொரு மெத்தட் வந்து எழுதிக்கலாம். பட் வந்து இந்த C# வந்து எப்பயும் போல நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே வந்து பார்த்த மாதிரி இன்னொரு வந்து ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் எப்படி அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ இந்த செட் மெத்தடையும் வந்து உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இப்படியே இருக்கட்டும். அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் டாட் செட் ரேடியஸில் 10 வந்து நான் கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து 410 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஸோ 4 and 10 சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சா? இவ்வளோதான். பட் வந்து இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னொரு பெட்டர் வே இருக்குது. ஸோ அந்த பெட்டர் வே வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நான் அழிச்சிடுறேன். இது வந்து எனக்கு தேவையில்லை அண்ட் இதுவுமே வந்து எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த பிரைவேட் ஃபீல்டை வந்து அசைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து PROP அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்துட்டு டேப் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு கெட்டர் ஒரு செட்டர் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரைவேட்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் ரேடியஸ்ன்னு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நான் இந்த செட் மெத்தட் வந்து எனக்கு தேவையே இல்லை, நான் வந்து செட்டே பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னா இந்த செட் மெத்தட் வந்து நீங்கள் வந்து தூக்கிடுங்க. ஓகேவா? தூக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் மெத்தட் எழுதுனீங்க அப்படின்னா பப்ளிக் இன்ட் கெட் ரேடியஸ் ரிட்டர்ன் திஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ரேடியஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் செட்டர் மெத்தட் எழுதுனீங்கன்னா உங்களால் வந்து எழுத முடியாது. ஸோ பப்ளிக் வாய்ட் செட் ரேடியஸ் இன்ட் வேல்யூன்னு வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து திஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ரேடியஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு வந்து நான் கொடுத்தேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம பொதுவாக எழுதும்போது ஸோ இதை வந்து இப்போ கமெண்ட் அவுட் பண்ணிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பிரைவேட் இன்ட் அண்டர்ஸ்கோர் ரேடியஸ். ஓகேவா? ஸோ இப்படி எழுதும்போது இது வந்து நமக்கு அலோவ் பண்ணுச்சு. கரெக்டாக கெட் செட் ரெண்டுத்தையுமே எழுதுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுச்சு. ஆனால் இதுக்கு பதிலாக நான் வந்து இப்படி எழுதும்போது ஓகேவா PROPன்னு போட்டுட்டு இங்கேயே கெட்டர் செட்டர் எழுதும்போது நான் இங்கே செட் மெத்தட் எழுதும்போதே வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காட்டுது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஃபீல்டு, இதில் வந்து உங்களால் செட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு காட்டுது. ஸோ இவ்வளோதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது. இதுலேயே வந்து இன்னும் ப்ரொடெக்டட் கீவேர்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் என்கேப்சுலேஷன் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல இருந்து ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் டெரைவ் பண்ணீங்கன்னா ப்ரொடெக்டட் போட்டிங்கன்னா அந்த கிளாஸ்லையும் இந்த ரேடியஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரைவேட் ஃபீல்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபீல்ட் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதில் செட் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது, கெட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் வந்து டீப்பாக போய் பாலிமார்பிசம்னா என்ன, சாலிட் பிரின்சிபல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.